இந்தியாவில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் உயர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 10,000 ஆண்டு வளர்ச்சி நோக்கங்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகள் குறித்து இளங்குழந்தையின் உரிமை பேணும் நிறுவனம் வாடா நா தோடா, அபியான் வேர்ல்ட் விஷன் மற்றும் மக்கள் ஆய்வரங்கமும் பொதுமக்களிடையே ஆய்வு ஒன்றை நடத்தியது. வறுமை ஒழிப்பு, மனித மாண்பு மற்றும் சமத்துவ மேம்பாடு பேணுதல், அமைதி, மக்களாட்சி மற்றும் நிலைத்த சுற்றுச்சூழல் மேம்பாடு ஆகியவற்றை மையமாக கொண்டு நடத்தியது. இந்த ஆய்வில் 1947 ஆண்டை காட்டிலும் அதிகமான மக்கள் இன்று வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்களாக உள்ளனர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் பிற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் குழந்தைகள் இறப்பு விகிதம், ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் உயர்ந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. பல்வேறு திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்துறாங்க. கிரவுண்ட்ல என்னன்னா அந்த திட்டங்கள்லாம் போய் சேரணும். அதான் மிகப்பெரிய குறைபாடு. எல்லாம் அரசுடைய திட்டங்கள் உரிய மக்களுக்கு ஏற்றவாறு, அவர்கள் தேவைகளுக்கு ஏற்றவாறு கிடைக்கல அப்படின்னு தான் முக்கியமான விஷயமா கருதுறோம். இப்ப குழந்தை இறப்பு விகிதம் குறைச்சிட்டாங்க, 24 தான் இருக்குது. ஆல் இந்தியா லெவலில் 44 இப்பயும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த ரத்த சோகை பெறுவது, ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்குது. இதுல ரொம்ப இன்னும் அதிகமா இருக்குது. இன்றைய நிலையில் ஊட்டச்சத்து குறைந்த குழந்தைகளின் அளவு மொத்த மக்கள் தொகையில் 40% உள்ளது என்றும், இந்த அளவை 33% மட்டுமே குறைக்கும் சூழல் உள்ளதாகவும் இந்த ஆய்வறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது.